ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு பி ஃபார் யூ. வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி வேலை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை தேடிட்டு இருக்காங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கேபி என்டர்பிரைசஸ் அப்படின்ற நிறுவனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே நம்ம ஒரு வேலை பார்த்து ஒரு அருமையான வருமானம் ஈட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில வாய்ப்புகள் இன்றைக்கான நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் பிளேட் மேனுஃபேக்சரிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்குமட்டை தட்டு மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த ரெண்டு பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இடம் இருந்தனால இந்த ரெண்டு பிஸ்னஸும் நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு தக்கன பார்த்தீங்கன்னா லாபம் ஈட்ட முடியும். ஸோ நல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல லெவல் பார்த்தீங்கன்னா லாபம் இதில் நம்ம ஈட்ட முடியும். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷினரிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பை பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் நமக்கு ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டியான பேப்பர் பிளேட்டாக இருக்கட்டும், இல்லைனா பாக்குமட்டை தட்டாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளை பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டியான பேப்பர் பிளேட் நம்ம ரிட்டன் மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அந்த பேப்பர் பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹1 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பிளேட்டுக்கு நமக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி லாபம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க, அதிகப்படியான ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா நம்ம சொன்ன லாபத்தை விட நல்ல ஒரு லாபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈட்ட முடியும். ஸோ வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்க லேடிஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், இந்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேபி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பைபேக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட முடியும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் ஒரு மார்க்கெட் பிடிச்சி நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் தாராளமாக உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வெளியிலேயும் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணலாம். ஒரு நல்ல லாபம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் சேல் பண்ணும்போதும் இதிலிருந்து எடுக்க முடியும். ஸோ இவங்க நமக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய இந்த பைபேக் பிஸ்னஸ்க்கு இவங்க அக்ரிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான மிஷினரிஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்து ஒரு நல்ல அக்ரிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மந்த்லி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டே பைபேக் கொடுத்து இதிலிருந்து நீங்கள் லாபமும் பார்த்தீங்கன்னா நல்ல லெவல் லாபமும் பார்த்தீங்கன்னா ஈட்ட முடியும். ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே ஸ்க்ரோலிங்லேயும் இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் தெளிவாகவே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எப்படி செய்யலாம், ஸோ இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும், எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் தாராளமாக நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிஷினரிஸ் எந்த மாதிரியான குவாலிட்டிஸில் இருக்கும், ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எப்படி சப்ளை பண்ணுவீங்க, நீங்கள் மந்த்லி எப்படி நீங்கள் பைபேக் எடுப்பீங்க, அதுக்குண்டான பேமெண்ட்ஸ் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவீங்க, எந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸில் கொடுப்பீங்க, ஸோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கேட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸ்க்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையாவே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பண்ணும்போது ஒரு நல்ல லோன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த லோன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி ஆகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களோட ஓன் ரிசர்ச் நீங்கள் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபேக் மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ் பிஸ்னஸோட இனிஷியல் ஸ்டேஜை நீங்கள் பைபேக்காண்டி நீங்கள் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லெவல் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், அதாவது பாக்குமட்டை தட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இந்த வெளிநாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையாவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அதில் அதுக்கடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஃபோக்கஸ் வெளிநாடுகளுக்கும் நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த கேபி என்டர்பிரைசஸ் இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் பண்ணி பேசுங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுடைய 3 காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு அதில் வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய லாபம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு மதிப்பு கூட்டலின் படி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சதுக்கப்புறம் இதோட ப்ரொடக்ஷன் இதோட எல்லாத்தையுமே பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட லாபங்கள் வந்து நமக்கு வந்து வேரி ஆகும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ உங்களோட மிஷினுடைய ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து வேரி ஆகும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பிஸ்னஸ் நீங்கள் எந்த மிஷின் பிஸ்னஸ் சூட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல லாபகரமான பிஸ்னஸ் வந்து இது வந்து இருக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக KP100 பிஸ்னஸை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.